சரி. ஆனா இந்த ஊர்ல ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே. ஏன் என்ன காரணம்? அடாத மழை பெய்தாலும் விடாமல் நாடகத்தை வைத்தே தீருவோம், நாடகக்காரங்களை என்னைக்கு வாட விட மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்காங்க. வாழ வாழ விட மாட்டோமா? அதுதான் சொன்னேன். தவறா பேசிட்டேனா? ஆமாங்கற. என் வார்த்தையில் பிழையா? ஆமா. ஏய் இதெல்லாம் 1982ல பாத்துட்டோம் நாங்க. 1974 1952. நான் என்ன சொல்லணும்? நீ தாம்மா சொல்லணும். நானு என்ன சொல்லணும்? வாயால எதனா சொல்லுங்க. வாழ வைப்பே. எப்படி தெளிவா பேசுறேனா? தெளிவா ஊருக்குள்ள காமிச்சு கொடுத்துட்டு இருக்கியா? என்னது? ஏற்கனவே மாயக்குளம் மாதவன் வந்திருக்காரு சேனல், யூடியூப் சேனல். அவரே காமிச்சு கொடுப்பாப்ல. நாளைக்கு காலையில நீ காமிச்சு கொடுத்துட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பார்வதியா எவ்வளவு ஸ்டைலா கொடையெல்லாம் வச்சு உட்கார்ந்துருக்காரு கேமராவுக்கு. சரி, எங்களை எல்லாம் அழகாக எடுத்துக்கொடும் யூடியூப் சேனல் மாயக்குளம் மாதவன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். காலையில் அழகா எடுத்து போடுவீங்களா? பக்கமேல வரவருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மைக் செட் ஓனருக்கு தான் நான் ட்ரிபிள் வணக்கம் சொல்லுவேன். இன்னைக்கு வந்ததுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு மைக் செட்டு தான். மணிகண்டா, நீ நல்ல ஒரு இசைஞானி. கவனிச்சியா? வேணு வந்து நின்னதுல இருந்து எப்படி பாட்டு போட்டாரு தெரியுமா? அதுல இருந்தே அவருடைய ரசனை தெரியுது. ஒரு நிலவு மலருமா. அப்படியே அந்த இளையராஜா ஹிட்ஸா போட்டுட்டு இருந்தீங்க. ஒரு சில ஊர்ல போய் இறங்கணும் போடுவாங்க பாரு, டண்டனக்குன்னுகிட்டு. அதுல இருந்தே உங்க ரசனை தெரியுது. நீங்க அழகா அமைச்சிருக்கீங்க. நன்றி கலந்த வணக்கம். எனக்கு மட்டும் கொஞ்சம் வால்யூம் ஏத்தினோம். ஹலோ 1 2 3 டெஸ்ட். என்னப்பா ஞாபகப்படுத்துறியா நீ? ஹலோ 1 2 3 செக். அப்ப இந்த மைக் சரியில்லைங்கறியா? ஹலோ 1 2 3 செக். ஆமா, மைக்ல பேசிட்டாலும் புளு புளுன்னு இருக்கும். இந்த மாதிரி வந்தது ஊருக்காரங்க அசிங்கம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி டான்ஸா? நானு நான் அசிங்கம் பேசுவேனா? நீங்க எல்லா சேனலையும் போட்டு திருச்சி விஜின்னு டைப் பண்ணுங்க. ஒரு வார்த்தை கூட நான் அசிங்கம் பேச மாட்டேன். உன்னை கேட்டாங்களப்ப ஒழுக்கமா வாசி. பட் கேட்டு பரிகன பத்தி சொல்லுமா? கேட்டு பரிகன பத்தி சொல்லுமா? சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு வாட்டி காமிவே. அப்படியே அர்னால்டு தங்கச்சி என்னங்க அப்படியே போல்ட் அப்ப நிக்கிறாங்களா? அப்படியே மைக்க பிடிச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு இப்படிங்காத. அண்ணன் லென்ஸ்ல வந்து ஜூம் பண்ணும்போது பெருசா தெரியும். அது ஏற்கனவே பெருசா தான் இருக்கு. இதுல ஜூம் பண்ணி வேற காட்டணுமா? எங்க நான் 2 பக்கம் தூண் இருக்கு, பொளந்துக்கிட்டு ஆடலான்னு பாரு. ஐயோ, மழையை பெஞ்சு மூட வேற மாத்தி. என்னப்பா இந்த பிள்ளை நாடகத்தை மாத்தி விட்டுரும்போது கூட. ஐயோ, நான் அப்படியேப்பட்ட பிள்ளையா? எனக்கு அந்த பெரிய பொழந்து கட்டுவேன். தூங்க தானே போற, வாசிங்க. வச்சுக்கவா முன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. என்ன என்ன வந்தா பப்பன்கார வந்தா பாட்டுல பிள்ளை கண்டுபிடிக்கிறாப்ல.
என்னம்மா இப்ப என்ன பிரச்சனை? அமைப்பாளர் கூப்பிடு. நாடக அமைப்பாளர் யாருங்க? இரு பேச்ச நிப்பாட்டு. அவர்தான். நீங்க தானே அமைப்பாளர்? நீங்க தானே? இந்த பையன் பாடின பாட்டை கேட்டீங்களா? நல்லா தெரிஞ்சு இருங்க அப்புறம் போத்துறேன். என் சந்தேகத்தை தீர்த்துட்டு ஐயா அவர் என்னமோ புது பொண்ணு மாதிரி அவரு வைக்கப்பட்டு என்ன பிரச்சனை? எங்க வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள. சரி. சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு என்ன பார்த்து அம்மா சத்தியமா பாட்டுல அப்படிதான் வரும். இருங்க பாரு. மத்த டான்ஸ்கார இருங்க ஆட நான் சொல்ற கேளுமா. பாட்டுல அப்படிதான் வரும். பாட்டுல இருக்க மாதிரி பாடி இருக்கேன். ஆனா உன்னைய போய் நான் பார்த்தேன் அப்படி சொல்லுவேனா? உனக்காண்டி பாட்டு வச்சு கிடைச்சல. 1 1 30 கிலோ ஆக மொத்தம் 60 கிலோ. 1 1 30 கிலோ ஆக மொத்தம். பெரிய மிருதங்க சக்கரவர்த்தி என்ன சொன்ன? 1 1 30 கிலோ ஆக மொத்தம் 60 கிலோ. என்ன கையை வச்சு நிறுத்து பாத்தியா? சிட்டு போலி பெண் இருந்தால் வட்ட விட்டு ஓடி வந்து சிட்டு விட்டு ஓடி. நீ வந்து எனக்கு அக்கா வேணும். அக்கா வேணும். ஆமா கூட பிறக்காத ஒண்ணுதான். சரி. ஆமா நானு நீ ஒரு மாதிரியாவே இப்படியே பண்ணிட்டே இருக்க. நான் ஒரு நடனமங்க அப்படிதாப்பா பண்ணணும். நீ என்ன வேணாலும் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆத்தா கோயிலுக்கு முன்னாடி வந்திருக்கேன். தாயே நல்ல புத்தியை கொடு எனக்கு. நல்ல துடியான தெய்வம் சரியா? நான் என்ன சொல்றேன்னா இந்த காசை கொடுத்து நம்ம முறையை மாத்திக்குவோம். என்னன்னு? நான் வந்து உனக்கு மாமா மாதிரி இனிமேல் மானகட்ட பையல முகர கட்டைய பாரு. ப்ளீஸ். என்ன போன வருஷம் வரைக்கும் ₹1 எடுத்து வெட்டி ஐயோ செயின் எல்லாம் கழட்டறடா. டேய் டேய் எதுக்கு பேண்ட கழட்டற? அருண கயிறு ஐயோ அப்பா நீ உட்கார்றப்பா. முறையை மாத்தி ப்ளீஸ். நீ எனக்கு தம்பி வேணும்டா. வேணாம் அது ஒரு மாதிரி கொம்பட்டலா இருக்கு. தம்பி தான் வேணும். ஐயோ சிக்கவா உன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சையில. சிக்கவா உன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. என்ன கதை வேணும் சொல்லி தருவேன். எந்த வழி வேணும் அள்ளி தருவேன். என்ன கதை வேணும் சொல்லி தருவேன். எந்த வழி வேணும் அள்ளி தருவேன். அவரும் இதேதான் பார்த்துட்டு உட்காந்துருக்கு. பக்க மேலதான் இதை பார்த்து வாசிக்கிறீங்கன்னா யூடியூப் சேனல் மாயக்குளம் மாதவன் அவரும் இதையே பாக்குற. லேடிஸ் விஷயத்துல வீக் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். கேமராவா அவர் சைஸ் கையை காமிக்காத பாரு. மணிகண்டா எப்படி அங்க வத்தியா அத ஜூம் பண்ணி எடுக்கிறார் அண்ணே வேற இல்ல. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் வந்தாதீங்க. ஒரு கட்டு போனதுன்னா நம்ம பழகு என்ன இப்படி தம்பி வேற தம்பி தன வேணும். ஆனால கெட்டு போவேணும் என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஊர்ல நமக்கு போவது நடக்கலையா? நாட்டையும் விட்டு காட்டுக்கு போகலையா? கண்ணிய தேடி இந்த கற்பனை வரும். மங்கையில் ஆதரி வச்சுக்குவது. என்ன என்ன யாரு? யாரு ஒண்ணு சொல்லல. யாரு? அவர் இல்ல அந்த பலூன் வச்சிருக்கிறவன். என்ன பண்ண? அந்த அந்த பச்சை கலர் பலூன் வச்சிருக்க. என்ன பண்ண சொல்லு. என்ன அவன் பேர் என்னடா? என்னது?
துவாகேசா துவாகேசி செத்தவா பெத்த தாய் தகப்பன் இந்த கூட்டத்தில் இருக்கின்றீங்கன்னா அவங்களுக்கு இந்த வருங்கால மாமனார் மாமியாருக்கு இந்த மருமகளின் வணக்கம். புரியலையே. இந்த துவாரேச பெத்த தாய் தகப்பன் எங்க இருக்கீங்க? மாமா மாமா அத்தையா? என்ன அந்த பையன் என்ன பார்த்து கேட்க கூடாத கேள்வி கேட்டுட்டான். அப்படி என்ன கேட்டப்ப பச்சை பிள்ளை? எனக்கு உடம்புல கூசுது. அவன் அங்கே உட்கார்ந்திருக்கான், உனக்கு எப்படி அவன் என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? என்ன கேட்ட? தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை. அப்படி என்ன வார்த்தை? என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டான். தம்பி துவாரகேஷ், இதற்கு தான் ஆசைப்பட்டேன். 1982 74. ஐயோ, இந்த ஊர்ல என்னுடைய கற்பு கலபமா போயிருச்சு. கற்பு கலபமா போச்சா? ஏதாவது ஒண்ணு சொல்ற கொட்டடா. ஐயோ, என் கற்பு போயிடுச்சு. இந்த ஊர் பேர் என்னப்பா? காடரந்தகுடியை சேர்ந்த இந்த துவாரகை சேர்ந்தவன் திருச்சி விஜய் என்ற டான்ஸை கெடுத்து விட்டான். தம்பி துவாரகேஷ், இதுக்கு தான் நீ ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? பரவாயில்ல, இருந்தாலும் இந்த மேடையில் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல முருகனுக்கு வள்ளிக்கு திருமணமான உடனே எனக்கும் துவாரகைக்கும் கல்யாணம். இதே மேடையில நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அனைவரும் வந்து மகிழ்வுடன் பார்க்கவும். ஏமா ஃபர்ஸ்ட் நைட்டுக்குனா பால் சம்பளம் வேணும், பால்லாம் வேணுமே? பால் சம்பளம் என்கிட்டே இருக்கு, சவனே நீர். வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம், இப்ப கொஞ்சம் கிளுகிளுப்பு. ஐயா பஸ் வருது, கொஞ்சம் ஓரமா உட்காருங்க. பார்த்து போறோம். இந்த பஸ்ஸுக்கு வழிவிடவும் கொஞ்சம் முன்னாடி வாங்க வாங்க வாங்க, முன்னாடி வாங்க. இவர் என்ன பெட்டில் படுத்துக்க மாதிரி படுத்து கிடக்குறாரு? இங்கு வாங்க வா. இங்கு பழைய பாடல் காணா குயில் திருச்சி விஜய் அவர்களுக்கு ஆலய நிர்வாகத்தின் சார்பில் பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை அணிவித்த மாமா குஞ்சி. மாமா குஞ்சியா? அவர் பேரு சொல்லவே இல்லையே. எனக்கு பொன்னாடை அணிவித்த அன்பு உள்ளம் என்னங்க? ஓ முருகன் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஆமா, அப்ப அடுத்து ஆயிருச்சு. வந்திருக்கிற பப்புன்னு பெரிய பப்புன்னு சொன்னாங்க. யாரு? சேப்பு சட்டையா? ஒரு வருஷம் வராங்க. அடுத்து நாரதர். மரியாதைக்குரிய நயினார் கோவில் சரக காவல் துறை அதிகாரி அவர்கள் வந்து உடனடியாக மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய மரியாதையை அன்புடன் ஏற்றுக்கொள்ள உங்களை பணிந்து வேண்டி அழைக்கின்றோம். நயினார் கோவில் சரக ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. நம்ம முடிக்கிறதுக்குள்ள அவரும் நம்ம தொடுவோம், அதுக்கப்புறம் தான் அவர் இப்படிதான் பார்ப்போம். நம்பர் ஹலோ ஹலோ. அப்ப இங்க இருக்கிற கூட்டத்தெல்லாம் கிளம்பிடுக்க.
கிளப்பி விடவான்னு கேட்டேன். ஏன்னா 6 மணி வரைக்கும் நாடகம் நடத்தணும்னு வச்சுக்கேன், இவங்களும் உட்காந்தே இருப்பாங்க, நம்மளும் நடத்திக்கிட்டே இருக்கணும். நம்மளும் இவங்க சீக்கிரமா அந்த பாட்டை பாடி கிளப்பி விட்டோன்னு வச்சுக்கா, என்னையா அம்மா இப்படி எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு அமைப்பாளர் கூப்பிட்டு பணத்தை கொடுத்துருவாங்க, நம்மளும் ஜாலியா வேன்ல போயிட்டே இருக்கலாம். அப்படி என்ன பாட்டு? அந்த பாட்டு இப்ப பாடுவேன், எல்லாரும் யாரு எந்திரிக்கிறாங்களோ அதுக்கு தானே முடிவு பண்ணிடணும். அதுக்கு தானா? அதெல்லாம் மேடையில சொல்ல முடியுமா? அது சரி. அப்படியே இல்லைன்னு வச்சுக்கா, போற மூடு வந்துருச்சுன்னா என்னவா இருக்கும்? பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்துடணும். அண்ணேண்டா இப்பெல்லாம் நீ மேடையில பேசினா நான் செஞ்சு காமிச்சிருவேன். அப்படியா? மத்த டான்ஸ்கார புள்ள மாதிரி என்ன நினைச்சியா? என்னவா இருக்கும்? இப்ப வரைக்கும் பாருப்பா. நீலா காயுது நேரம், நல்ல நேரம், ஒண்ணு கிளம்பிருச்சு. ஆஹா, நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம், நீலா காயுது நேரம், நல்ல நேரம், 3 கிளம்பிருச்சு. நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம், தூக்கம் அல்லமா காக்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோத்தை ஆன போடலாமா. நீலா காயுது நேர, நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடுமானோ. வீடியோ அங்க எடுங்க. பெண்களும் கிளம்புது. தென்னங்கீத்து பூங்காத்தா என்ன பண்ணுது, உன்ன போல தோட தொட்டு பின்னி கொள்ளுதோ, உன்ன போல தோட தொட்டு பின்னி கொள்ளுதோ, பொறுத்துக்கையா அது விலகி போனது எடுத்துக்கையா, கட்டில் போட்டது புரிஞ்சுக்கணும், கொள்ள மக்கள் முடிக்கிது தெரிஞ்சுக்கணும். நீலா காயுது நேர, நல்ல நேரம், 6வது டிக்கெட்டு, நெஞ்சில் பாயுது காமன் விடுமானோ. தண்ணி கேக்குமே தண்ணி நாக்கு தனிச்சரா, அப்பா தேவனா தண்ணி ஆசை குறைஞ்சதா. தண்ணி கேக்குமே தண்ணி நாக்கு தனிச்சரா, அப்பா தேவனா தண்ணி ஆசை குறைஞ்சதா. கொட்டி கிடக்குது பேரழகு, அதில் வெட்டி எடுப்பது ஓரழகு. இன்று இருப்பது இருவருக்கு, இனி நாளை இருப்பது ஒருவருக்கு. அண்ணே, அதிசய சுரங்கமடி. நீலா காயுது நேர, நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம், தூக்கம் அல்லமா காக்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோத்தை ஆற போடலாமா. நிலா காயுது நேரம், நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். அடே அப்ப நன்றி நன்றி நன்றி. பண்ணியிருக்காங்க. நீ குடி கிளப்ப பாக்குற. கை தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி. 10 டிக்கெட் கிளம்பி இருக்கு. எங்க என்னவா இருக்கும்? அட போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. செவனேன்னு இரு. ஆமா, அதனால வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம், கிளுகிழப்பு
கொடுத்தோம். கொடுத்தாச்சு. நம்மளுடைய அமைப்பாளர் பொன்னாட போத்தையில என்ன சொல்லி போத்தினார் பத்தியா? என்னன்னு? பழைய பாடல் புகழ் அப்படின்னாரு. அதனால அவருக்காக பாடணும். இல்லைன்னா நேரம் ஆயிடுச்சு, நான் சுருக்கிட்டு உள்ள போயிருவேன். சரி. பழைய பாடல் புகழ்னு வேற நம்மள மேடையில உயர்த்தி பேசிட்டாரு மாமா குஞ்சி. மாமா குஞ்சா? அதனால அவருக்காக மணி ஆச்சுங்கிறார் ஐயா. பாடு பாடு. வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்தது இந்த நெஞ்சமோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவநாட கொள்ளை. நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டி அனுபவங்களுக்கு நன்றி நன்றிகள். வணக்கம். பப்புன் மனோகர் வெளியில வா. பப்புனு இது பப்புனு மனோகர் வா. ஏமா அவன் என்ன உங்க வீட்டு வேலைக்காரா? நீ இப்படி சொன்னோன்னு வர்றதுக்கு வேற ஒரு தராதரம் தெரியாது உனக்கு, ஒரு மேடை நாகரிகம் தெரியாது, முதல்ல சபை நாகரிகம் தெரியாது. முதல்ல ஒரு பப்புனை போய் வா அப்படின்னா என்ன பப்புனா தானே? என்ன காமெடி என்ன வேணும் பேசுவியா? என்ன பப்புன்னா இவ்வளவு கோவப்படுறீங்க? பாருப்பா கண்டிப்பா பண்ணுப்பா. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அப்புறம் என்ன மனோர் வா அப்படின்னா அவன் உங்க வீட்டு வேலைக்காரா? வர வேணா ஊருக்காரங்கள ஒரு தாம்பாளமும் கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வந்து மேடையில வைக்க சொல்லு. பப்புனு மனோகரை வந்து பாதத்தை கழுவி வேணா நெத்தியில பொட்டு வச்சுக்கவா. அவ்வளவு பெரிய ஆள் அவன். நீ அதெல்லாம் செய்ய வேணாமா? இந்த நாடகத்துல என்ன நீ பண்ணுவியோ அதை செய்ய முறையா. என்ன பண்ண இப்ப முறையா தான் பண்ணிட்டு இருக்க. முறையா தான் பண்ற, அதெல்லாம் சரிதான். அதுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஓஹோ ஓ பாட்டு பாடு. முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? அந்த பாட்டை பண்ணதான் அவர் டான்ஸ் வந்து 3 பாட்டு பாடிட்டேன். நல்ல பப்புனு சைடுக்கு வந்து நிக்கணுமா இல்லையா? மனோகருக்கு யார் கை தட்டுனீங்க? இங்க இங்க ஒரு தடவை கை தட்டுங்க பாப்பா மனோகருக்கு. டேய் 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 மனோகர் ரசிகரெல்லாம் அப்ப சைடுக்கு வரணும்ல. டேய் வெங்காயம் வெளியில வாடா. டேய் வெங்காயம் நோட்டீஸ் ஒழுங்கா வாசிக்க தெரியல. இவெல்லாம் ஒரு பப்புனு. ஏண்டா
தெரியாம அது இது நாக்கு நோட்டீஸ்ல என்ன போட்டிருக்காங்க? என் பேர் போட்டிருக்காங்களா? என் பேரே போடல. இதுல திருச்சி விஜி தான் என்னுடைய பேரு. நீ புதுக்கோட்டை விஜின்னு எப்படி பேசுன? ஏண்டா வெங்காயம் டே பப்புனு முகர உன் முகரில் வச்சுக்கிட்டு தேக்க வெளியில வாடா. அந்த பாட்டை பாடுமா அப்பதான். நீ என்ன பாட்டு பிரியரா இருக்க? இல்லங்க பாடினா தான் அந்த கதை அப்படியே வரும். அந்த பாட்டு பாடினாதான் பப்புனு எல்லாத்துக்கும் செய்வன கோளாரா? ஆசை போதுமா? முக்காடு போட்டு வர கேரத்துக்கு வர மாதிரி என்ன எங்க வந்திருக்கா? ஏப்பா உன்னை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்க. நீ என்ன தலையில துண்ட போட்டு வர? பெருமையா நீல என்ன நீ? சரி இருக்கட்டும். அதெல்லாம் என்னையா ஓஹாயா அவளுக்கு பிறந்த கதையா ஓம்பாடுக்கு கொடுக்குன்னு வர்ற ராஜா என்ன சொல்ற? கூப்பிடுச்சா? புரிஞ்சுங்க. வயக்காட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரா? அதேதான் தங்கமான மனசன இருந்து கூட போனியே. யாரு கூட? பணக்கார இல்லைன்னு தெரிஞ்சு இவன் கூட போனியே. ராஜா கூடயா? காலையில தான் ஐ லவ் யூ சொன்னாப்ல. நான் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் கூட போனியே. துவாரகீஸ் நான் ஊர்ல இருந்து வந்துட்டு தெரிஞ்சு இவன் கூட போனியே. துவாரகீஸ் இவன் கூட போனியே. இவன் கூட போனியே. சீ போ கைலாஷ் கூட போனேன்னு சொல்லுடா. சீ போ விதி சீ போ விதி சீ. விஜயா இந்த பாடலையும் இப்படியும் பாடலாம் என்று மிக அருமையாக பாடிய அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி. உங்க மாப்பிள்ள மச்சாலாம் வீட்டுல வச்சுக்கிடும். ராஜா எதுக்கு கை தட்டுறோம்? எதுக்கு இப்ப கை தட்டுற? கைலாஷ் கூட அவன் கூட போனியே. யார் இவன் கூடயா? அவன் கூட போனி எங்க வாழுவ போறான்டாப்ப. இவன் கூடயும் போயிட்டியா? இல்ல வேலை மாயக்குள்ள மாதனோட போனேன்னு சொல்லாம இருந்தீங்க. அவர் பாவம் அவர் குடும்பத்தை நான் கெடுக்க விருப்பப்படல. உனக்குலாம் அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? பாட்டே வந்துடுறேன். அவன் கூட பிற இவன் கூட என்ன மணி பொம்பளை மணி ஒரு முதல்ல என்ன பாட்டு பாடுற? கட்டண புருஷனுக்கு மரியாதை கொடு. ராஜா ராஜா காலையில தான் நீங்க எனக்கு வேணல ஐ லவ் யூ சொன்னீங்க. இப்ப மேடையில பப்பன் மனோகர் வந்து என்னை கட்டண புருஷன் சொல்லிட்டானே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? 1982 நான் மோசம் போயிட்டேனே. நீலகண்ட உருமாறி உட்கார்ந்துருக்காரு. ஐயோ காளிசு உன் மகனுக்கு இங்க துரோகம் நடக்குதுடா. யார பத்தி என்ன கேள்வி கேட்க? கட்டண புருஷனை வீட்டுல விட்டுப்புட்டு அப்படி சொல்லி தொலை. கட்டண புருஷனை மறந்துபிட்டு நீ பாட்டு நின்னுட்டு இங்கிட்டு உள்ள பயல புருஷங்கிற ஆல்ரவுண்டுக்கார புருஷங்கிற இந்த நம்ம அவர் இல்ல இவரை புருஷன் நீ சொல்ல மாட்ட. ஏன் கேளு. அவர் பாக்குற பாரு பத்தியா உன்னை பார்த்தா தங்கச்சி ஃபீலிங்ல பாக்குற. அவர் சைலண்ட் எதை பார்த்தாருன்னு யாருக்கு தெரியும்? ஒரு ஆம்பளைக்கு மரியாதை. ஏங்க இத்தனை பேரை நான் புருஷன் சொன்னனே அத்தனை பேர் என்ன புருஷன் தெரியுமா? என்ன புருஷன்? சுதி எப்படி? திவ்ய புருஷனையா திவ்ய புருஷனையா. பாட்ட கொள்றாரு கொள்றாரு. பெண்களுக்கு மரியாதை கொடுக்க நம்ம நாட்டில் தான். நீ மரியாதை கொடுக்க வந்தது ஒழுக்கமா பேசணும். ஒழுக்கமாலாம் பேச வந்த உடனே சொல்றேன். யாருக்காவது ஆண்களுக்கு நீ மரியாதை கொடுத்து பேசலையாமா? யார் கொடுக்கணும்? நீ பாட்டே மூடு. நான் எவ்வளவு அழகா பேசி இந்த இடமெல்லாம் புல் பண்ணி வச்சிருந்தேன். ஆமா வந்து எல்லாத்தையும் மூட கலப்புற மாதிரி. இது வள்ளி திரும்ப நாடமா மலையாள படமா? யார் சொன்னது? எங்க நான் அப்படி பாடுனா யாராச்சும் ஒருத்தர் எந்திரிச்சு நான் வந்தல இருந்து கவர்ச்சியா பாடுறேன்னு சொல்லு பாப்போம். எந்திரிச்சு எப்படி சொல்ல வேண்டிய ஆளுக்கு பூரா வீட்டுக்கு போயிருச்சு. ஐயோ வீட்ல போய் வேலையை முடிச்சிட்டு வந்து உட்காருவாங்க. செவனே 10 நிமிஷம் சொல்லுவாங்களா? 10 நிமிஷத்துல வந்து முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளையா லட்சணமா நடக்கு. நீ எல்லாம் இப்படி லட்சணம் இல்லாம தெரியுறதுனாலதான் கட்டின புருஷனுக்கு வீட்டுல கட்டின பொண்டாட்டி கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்குது தெரியுமா? என்ன பார்த்து அந்த வார்த்தை சொன்னீங்க? என்ன பார்த்துலமா இப்ப இரு அண்ணே ஆல்ரவுண்ட் ராஜானே உன் பொண்டாட்டி உனக்கு மரியாதை கொடுக்குறாங்களே சொல்லு. கொடுக்கறது இல்ல அண்ணே மைச்செடு எங்க நம்ம ஆளு வெள்ள சட்டை போயிட்டாப்லையா? நீ பேசாம நீ அந்த ஆள்கிட்ட அம்மா போற இங்கே இருமா ஒரு ஆளை விட மாட்டேற. ஐயோ ஒரு ஆளு
பாரு அஜித் மாதிரியே இருக்காரு. நீ முதல்ல பிகர லவ் பண்ற அவர் பாட்ட எந்திரிச்சு தூங்க போயிட்டார். அவர் போயிட்டார், அடுத்த ஆள் வந்துருச்சு. நான் ஒரு விஷயம் கட்டின புருஷனுக்கு கட்டின பொண்டாட்டி மரியாதை கொடுத்தாதான் இந்த தமிழ்நாடு மட்டும் என்னைக்குமே உருப்படும். கட்டின புருஷன் மாதிரி இருக்கணும். ஏன் புருஷன் மாதிரி இல்ல? நான் கேக்குறேன், நாங்க என்ன பண்ணிட்டு வரோம்? உங்க மனசாட்சியை உறுத்து. நீங்க குடிச்சிட்டு வரீங்க, குடிச்சிட்டு வந்து இழுத்து போட்டு நடு ரோட்ல அடிக்கிறீங்க, அப்புறம் எப்படி பொண்டாட்டி மரியாதை கொடுப்பா? குடிச்சிட்டு வரோம். நாங்கெல்லாம் ஏன் குடிக்கிறோம்? முதல்ல நீ குடிக்கிறதுனாலதான் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்குது. நீ குடிக்கனால என் குடும்பமே குண்டிய தூக்கிட்டு கிடக்குது. அப்படி சொல்லாத. நீ மாசம் 1000 ரூபாய் பணம் வாங்குறியா? யாரால? ஆமா, அரசாங்கத்துல குடுக்குறாங்க. ஐயோ, அந்த அரசாங்கத்துக்கு எங்களை வச்சுதான் வருமானம் போகுது. எப்படி? கோட்டுல 20 ரூபா ஏத்தி வச்சிருக்காங்க. ஏத்திட்டாங்களா? குடிக்காம இருக்க வேண்டியதானே? எப்படி? அப்புறம் 1000 ரூபா உனக்கு கட்டாயிடும். பரவாயில்லையா? அதனாலயா? பறந்த மனசுங்க. அதை விட்டுதல்ல. நீ பஸ்ல ஓசில போறியா? யாரா? ஆமா, ஃப்ரீ பஸ். ஃப்ரீ பஸ். ஆமா, எங்களுக்கு கப்பல் 5 ரூபா ஏத்தி வச்சிருக்காங்க. ஐயையோ, இதுல எல்லாம் ஏத்தி உங்களுக்கு கொடுத்துதான் நீங்க எங்களுக்கு பிரியா பஸ்னு ஓசி சும்மா போன டவுன் பஸ்ல எல்லாம் புல் பண்ணி பல பஸ் கவுந்து கிடக்குது. ஆமா, முன்னெல்லாம் என் புருஷன் அடிச்சானா பஸ்ஸுக்கு காசு தேட வேண்டியதா இருக்கு. இப்பெல்லாம் போடா உன்னாக்கு. இப்பயும் சொல்றேன், உடனே ஏறிடுவேன். இப்பயும் சொல்றேன், விபத்து கூட யாரால தெரியுமா? ஆம்பளை பிள்ளை எங்களால நடக்கிறது கிடையாது. குடிச்சிட்டு போற எங்களால விபத்து நடக்கிறது. வேற இந்த போன் பேசிட்டு போற உங்களை மாதிரி ஆளுகளால ஒரு மரியாதை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பெண்கள் ஏதாவது இழிவா பேசுறீங்க? நான் எப்பயுமே இழிவா பேச மாட்டேன், தவறா பேச மாட்டேன். எங்களாலங்கறீங்க? நான் வச்சு ஆதாரம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டேன். ஆதாரம் இருக்கா? முந்தா நாள் மதுரையில ஒரு விபத்து. சரி, யாரால தெரியுமா? ஒரு பொம்பளை புள்ள போன் பேசிட்டு போனதுனால. ஐயோ, தெரியுமா? போன் பேசுறது தப்பா? போன் பேசுறது தப்பு கிடையாது. சீட்ல உட்கார்ந்து பேசியிருந்தா அந்த பிரச்சனை இல்ல. என்ன உலகமாடா இது? சீட்டு காலியா இருந்துச்சு. டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல போய் அந்த புள்ள உட்கார்ந்து பேசினதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. என்ன பேசுனுச்சு அப்படி? டிரைவர் பாவம் உயிரை பணைய வச்சு வண்டி பயங்கர ஸ்பீடு, நம்ம ஸ்பீடுல போயிட்டு இருக்கு. சரி, வண்டி 10ல போயிட்டு இருக்கு, பயங்கர ஸ்பீடு. 10 இல்லையா? 10ல போயிட்டு இருக்கு. 10 இல்லையா? 10ல போறது பயங்கர ஸ்பீடா? கவர்மெண்ட் பஸ் அப்படிதான் போகும். சல்லுன்னு போயிட்டு இருக்கு. இந்த புள்ள என்ன பண்ணுச்சு? அவங்க அப்பாட்ட போன் பேசுறேன்னு அந்த போனை வாங்க. அது எப்படி தெரியுமா? அந்த புள்ள அவங்க அப்பாட்ட பேசிச்சு. அந்த போனை மச்சான் போனை கொடுமச்சான். இந்த போனை வாங்கிட்டு அவங்க அப்பாட்ட எப்படி பேசுறது? ஒரு அப்பாட்ட பேசினா எப்படி பேசணும்? எப்படி? அப்பா சொல்லுங்கப்பா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஆமா சொல்லுங்கப்பா. டிரைவர் இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இந்த புள்ள பேசுது. எப்படி? இப்படி நேரம் கொண்டு போய் புளிய மரத்துல ஏத்திட்டாரு. நான் பயந்து தொலைச்சிட்டேனே, என்னையே பயந்து வச்சானே. இந்த விபத்து நடந்ததுக்கு யார் காரணம்? இது ஆம்பளை பசங்க. நாங்க எப்படி பேசுவோம்? ஹாய் மச்சி, அப்படியே மச்சி, இந்த வந்துட்டேன். மச்சான், டேய் தம்பி, இந்த பாத்தீங்களா? அப்படி பாத்தியா? உனக்கே பதறமா இருக்கா? அந்த ஆளு எப்படி பயந்துருவாரு? ஐயோ, நீங்க வேற. நானும் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்க. புளிய மரத்துல ஏத்தி வண்டி மேல ஃப்ரண்ட் வீல், கீழே பேக் வீல். ஐயோ, டிரைவர் எல்லாம் பாவம் காக்கா விழும்போது இப்படி தொங்கிட்டு. டிரைவர் இருக்காரா? எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ்ல. ஆனா இந்த புள்ள மட்டும் அப்பா எப்படி பேசுது? எப்படி? இல்லப்பா சொல்லு, அடுத்த ஸ்டாப் தானே எங்க போறல? இன்னொரு பொண்ணு வைப்பா வந்துருவான்ப்பா. வைப்பா பொம்பளை புள்ள வெளில போனா வரமாட்டேன். இருப்பா டிரைவர் டீ குடிக்க வண்டியை நிப்பாட்டி இருக்காரு. டீ புளிய மரத்துல ஐயங்கார் பேக்கரி கட்டி விட்டுருக்காங்க. வைப்பா வச்சிருச்சியா போன? இந்த புள்ள போன் வச்சிருச்சுல. சரி, அடுத்து இன்னொரு போன் வருது. அது யாரோ லவ் பண்றவங்க. நல்லா இருக்கும். அப்ப எப்படி பேசுவாங்க? சொல்லுங்க அப்படியா? அப்புறம் அப்படின்னு பேசுமா? யாருக்கு தெரியாம மைக்கு வீணா பேர போது போட்டு அது நக்கினதுல நக்கியாவன்னு தெரியாம போயிருச்சு. இதெல்லாம் பரவாயில்ல. ஹெட்போனை தூக்கி மாட்டிக்கிறது. ஆமாமா, எந்த சத்தமே கேட்காம நல்லா கிளியரா கேட்கும். நீங்க சத்தமே கேட்காம நீங்க பேசலாம், அது நல்லது. ஆமா, இங்க ஹெட்போனை தூக்கி மாட்டிட்டு இந்த அந்த ஸ்பீக்கர் ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க. இந்த ஸ்பீக்கரை தூக்கி வச்சுட்டு சொல்றான்னு கொண்டு போயிடுறது. மாத்திரையா முழுங்க போது அந்த கிளவி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு மாத்திரையை போடுமாங்குது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னைக்கும் விபத்துகள் நடக்கிறது உங்களுடைய அறியாமையால தான் விபத்து நடக்குது. மனோகர், நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா நடக்க வேண்டிய விபத்தை கூட தடுக்கலாம். நிப்பாட்டுங்க பேச்ச. இப்ப வந்த உடனே விளக்கம் கொடுத்தீங்க, பெண்கள் எங்களால தான் ஆக்சிடென்ட் ஆகுதுன்ட்டு. நான் கேக்குறேன், ஒரு பொம்பளை பிள்ளை இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தனித்து வாழ முடியுதா? அப்பெல்லாம் நாங்க சொல்லுவோம், ஆம்பளை இல்லாம நாங்க குடும்பம் நடத்துவோம், ஆம்பளை இல்லாம எங்களால வாழ முடியும் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்களை எங்கயாவது விடுறீங்களா? ஒரு முள்ளுக்காட்டுக்கு புள்ள தனியா போக முடியுதா? ஒரு ரயில்வே ட்ராக்கு தனியா போக முடியுதா? ஒரு ஆத்து பாலத்துக்கு தனியா போக முடியுதா? இப்படி எங்கேயாச்சும் தனியா ஒதுக்குப்புறமா ஒரு வெளியே தெருவை போலான்னு பொம்பளை பிள்ளைங்க போனா ஒரு பொம்பளை பிள்ளைய தூக்கி போட்டு 4 பேர் கற்பழிக்க மானகட்ட பையல. இது என்ன சரக்கா 4 பேர் உட்கார்ந்து குடிக்க? இவ்வளவு தூரம் நீ பேசுறிய, பொம்பளை பிள்ளை நீ மட்டும் ஒழுங்கா? மன்னார்குடியில என்ன பண்ணிய? காலேஜ்ல எல்லாம் யூடியூப்
இப்ப முட்டைக்குட்டி படத்தை பார்த்துட்டு காலையில அந்த பால் ஊத்த ஒரு பையன் போயிருக்கேன். அவனை புடிச்சு கெடுத்து கொன்னு இந்த சிரிக்கிய ஏமா ஆம்பளை பிள்ளை மட்டும் தனியா பேசுற. நாங்களா? அம்மா எங்கள் இனமேமா? ஏய் 1982 ஹாஸ்டல்ல அழிந்து விட்டதே ஆண்டவா. இப்படி எல்லாம் எங்க மேல பழி சுமத்தாதீங்க. இப்பயும் சொல்றேன், என்னைக்கு நாகரிகம் அதிகமாக வளர்ச்சி அடைந்ததோ இதுல இருந்து யாரு அதிகமா பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? யாரு? முதல்ல எல்லாம் பொம்பளை பிள்ளைய, இப்ப எல்லாம் ஆம்பளை பசங்க. பாதிங்க. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு வேர்த்து வடியுது. ஆனா அந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும். என்னது? 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிக்கிறோம். ஏன் கற்பழிக்கிற? அப்ப அந்த இடத்துல தைரியமானது யாரு? யாரு தைரியமானதான்? உங்களை குத்தி கொலைப்பட்டு நாங்க தப்பிச்சு போயிருப்போமே. இந்த இடத்துல நீ என்ன பண்ற? வியாபாரம் பண்ற? எடுத்து விடுங்க பாப்போம். நான் 7 வயசுல எழுதி வித்தவன், 17 வயசுல எழுதி வித்தவன், 16 வயசுல வரைச்சு நின்னவன். ஃபர்ஸ்ட் யார சொன்ன? மனோகரன் சொல்லு. மாயகுலம் மரிஞ்ச இளநீ விக்கிறியாமா? நம்ம எடுத்துருவோமா? வித்துருங்க. ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி. நானி கட்டுமா போகட்டுமா, நானி கட்டுமா போகட்டுமா, மறைச்சு நிக்கிற சின்ன குட்டி, மறைச்சு நிக்கிற சின்ன குட்டி. இவன் சின்ன குட்டி சின்ன குட்டி, பெருத்த குட்டி பெருத்த குட்டி, 1 50 கிலோ. உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. ஏங்க நான் பெருத்த குட்டி என்று சொன்னேன், தாங்கள் பெருத்த குண்டி என்று சொல்கிறீர்கள். அதுதான் கண்ணுக்கு தெரியுது. வேற என்ன பண்றது? அவசகுணமான வார்த்தை பேச வேண்டாம். பெட்டிக்கார மைக்ல எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். எடுத்து வைக்க சொல்றேன். பப்புனு மைக்கெல்லாம் எடுத்து வச்சிரு. பந்தாலு வாட்டி மதுரை வந்தாலும் வாடி மதுரை சொன்ன போதாடி, போனாலும் போடி புதுக்கோட்டை போகில தாண்டி. ஆமா, இது ஸ்கூல் ஆண்டு விழா, புள்ள டான்ஸ் ஆடுது. என்ன பண்ணிட்டு இருக்க? வந்தாலும் வாடி மதுரை சொன்ன போதாடி. மல்ல 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 மாறுதே மல்ல மாறுதே மல்ல. ஏய் டேய் டேய், பெட்டிக்காரனோட சேராத. சுத்தி போடு, கெட்டு போயிருவ. கண்ணு பட்டுருச்சு. சுத்தி போடு. மகனே ஏ ஆலமரம், ஏ ஆலமரம், இது 10000 நன்னேன நானே தன்னேன நானே தன்னேன நானே தன்னேன நானே. விட்டு நான் இப்ப கீழே இறங்கி கீழே இறங்கி என்னங்க நான் ஆடுறது உங்களுக்கு தெரியல, நீங்க மறைக்கிறீங்க. அப்ப நீங்க முன்னாடி வந்து ஆடுங்க. இங்கிட்டு வந்துட்டுமா? நீங்க எங்க நின்னாலும் மறைக்க தான் செய்யும். கடலுக்குள்ள ஓரத்தில, கடலுக்குள்ள ஓரத்தில அங்க காடப்புறா ரெண்டு நிக்க, காடப்புறா ரெண்டு நிக்க. அந்த காடப்புறா கரைஞ்ச உடனே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு. அந்த கடலை கொள்ள ஓரத்தில, கடலை கொள்ள ஓரத்தில, காடப்புறா ரெண்டு நிக்க. வேற என்ன பண்ணலாம்? தண்ணியா போடுவோம் மச்சான். தண்ணியே போடாத. அந்த பாட்டு இல்லமா, தனித்தனியா போடுவோம். சிறப்பா இருக்கும்ல. 2 ஸ்டெப் போட. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. விட்டுடு தம்பி, விட்டுடு தம்பி, விட்டுடு தம்பி, விட்டுடு தம்பி.
நானும் காசு கொடுத்து பார்த்துட்டேன், செயினையும் கொடுத்து பார்த்துட்டேன். ஹலோ காசெல்லாம் கொடுத்து பாத்திருக்கீங்களா? நீ எல்லாம் கேட்டு ராஜா தற்கொலை பண்ணிக்காம உட்காந்துருக்க. விட்டுது தம்பி, இது வேணாம் தம்பி. எத்தனை பேரு விடு உங்களனமே. எரிக்கையா எரிக்கையா ரிக்ஷாவுல எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சரில. எரிக்கையா எரிக்கையா ரிக்ஷாவுல எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சரில. பறையில் நாங்க மதுரமே காட்டு ஹோட்டலில் மெடல் வாங்கி வந்தோம். சூப்பரா இருக்குங்க தாட்டா. இதே ஃபைனல் டச்சிங்க வரணும். இப்ப இதே மாதிரி அங்கிட்டு கொடுத்து ரெண்டுல தான் ஒன்னத்தோட வரியா, அந்த ரெண்டுல தான் ஒன்னத்தோட வரியா. ரொம்ப நான் ரெண்டுல தான் ஒன்னத்தோட வரனே, நானும் ரொம்ப நல்லா ரெண்டுலத்தோட வரனே. ஒரு வாட்டி மோதினருக்கே சங்கு ஊதுற. பச்ச பார்வை தீராதடி, பச்சங்குறி மாறாதடி. பச்ச பார்வை தீராதடி, பச்சங்குறி மாறாதடி. பச்ச பார்வை தீராதடி, பச்சங்குறி. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வருதி. என்னடா மச்சாங்க வாங்க. கெடுக்குறீங்கடா. இவ்வளவு திறமை இவ்வளவு நாள எங்க மச்சா வச்சிருந்தீங்க? வந்து வாய்கிலேயே பேசிக்கிட்டு இருக்கு. ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசா. மச்சான் இப்படி எல்லாம் நீங்க ஆடுவீங்களா? தொழில்னு வந்துட்டா இறங்கி பண்ணணும்ல. ஏன் மச்சான் இப்ப இதே மாதிரி இந்த பிள்ளை இந்த காலை தூக்கி ஆடணும். காலை தூக்கணும். காடாரந்தங்குடியில வந்து நாடகம்னு வந்துட்டா உசுரை கொடுத்து தொழில் பண்ணணும். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. அதனால இந்த பிள்ளை இப்படி காலை தூக்கி ஆடணும். நான் எப்படி காலை தூக்கணும் அதே மாதிரி காலை தூக்கணும். ஏன் மச்சான் இந்த பிள்ளை காலை தூக்கி ஆடணும்? ஆமா. ஒருவேளை இந்த பிள்ளை காலை தூக்கல என் அண்ணன் ராஜா தீ குளிப்பாரு. என்ன மசருக்கு நான் தீ குளிக்கிறேன்? தேவையா உனக்கு? ஏப்பா இவ்வளவு கோவக்காரன் தெரியாம ஏப்பா இப்ப இதே மாதிரி இந்த பிள்ளை காலை தூக்கி ஆடணும். ஏயா நீ எல்லாம் அக்கா தங்கச்சோட பிறந்திருக்கேல? கேளு. அப்படி கேளு மச்சான். கேக்குறத உன்னை நான் தான் கேக்குறேன். மாதிரி நல்ல பப்பு நினைச்சா சரியான லொப்ப பயில இருப்பா போல இருக்கே. ஏ போட்டி ஆட்டம்னா படுத்துக்கிட்டு ஆடலாம், உருண்டுகிட்டு ஆடலாம். போய் ஒரு பொம்பளை பிள்ளை காலை தூக்கி ஆடுறீங்க. வெக்கமான சூடு சொன்னேன்ல. நான் கேக்குறேன் இருத்தா. இது என்ன நாடு? இது தாய்நாடு. தாய்நாடு தானே? பெண்கள்லாம் யாரு? நாட்டின் கண்கள். நாட்டின் கண்கள் தானே. இந்த ரெண்டு பிள்ளைகளை யார் நம்பி வந்திருக்கு? அப்படி கேளு. நம்மள நம்பி தானே வந்திருக்கு. போய் இந்த பிள்ளைய காலை தூக்கி ஆட சொல்றியே. உனக்கு வெக்கமான சூடு சொன்னேன்ல. ஏய் உன்னை நல்ல பப்பு நினைச்சா சரியான லொப்ப பயில இருப்பா போல இருக்கே. ஏய் போய் முதல்ல. போச்சு. போயா நீ மேல உன் போரைய பார்க்க பிடிக்கலையா? போடா உள்ள. அண்ணே பாரு ராஜனே, அதுவும் எங்கேன்னு ஒத்த கால தூக்கி ஆட சொன்னாங்கிறேன். கொஞ்சம் போராட்டல பாரு. சரி போய் ஒரு பொம்பளை பிள்ளை கால தூக்கி ஆட சொல்றேன். அம்மா ஏய் நீலாம் அக்கா தங்கச்சோட பிறந்திருந்தாடா அது அருமை தெரியும். ரொம்ப நன்றி படிக்கட்டா. சரி அக்கா நான் உனக்காண்டி நான் இருக்கேன் சரியா? போயா நீ முதல்ல. ஆளை பாரு. எனக்காக இவ்வளவு தூரம் பேசுற பாரு. உங்க இதுல உளுந்து கும்பிடுறேன். நீ அப்புறம் கும்பிட்டுக்கலாம் காலையில. இங்கே எவாவே நான் என்ன சொல்றேன்னா அவள அக்கா தங்கச்சோட பிறந்திருந்தா அதனால நான் தம்பி என்ன சொல்றேன்னா சொல்லுப்பா. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்டா. கேக்குறியா? எனக்காக இவ்வளவு பரிந்து பேசுற. நல்லா கேட்கணும் தம்பி. நான் என்ன சொல்றேன்னா ஒத்த காலை தூக்கி ஆடாம ரெண்டு காலையும் தூக்கி ஆடுங்க. வெட்டி எடுத்துக்கு உன் தலையில நொறுக்க. உன் மோகனோட குட்டுத்தட்டு வச்சுக்க. நான் கூட உணர்ச்சி. இங்கிட்டு வா. அழுது விழுது நடிச்சிட்டு இருக்கேன். பெட்டிக்காரே சொல்லுங்க. இந்த பிள்ளை யாரை நம்பி வந்திருக்கு? நம்மளை நம்பி தான் வந்திருக்கு.
இது என்ன நாடு? தாய் நாடு. ஓ, பெண்கள் நம் நாட்டின் கண்கள். இந்த புள்ள ஒத்த காலத்துக்கு ஆடாம 2 காலத்துக்கு. என்ன ஒரு வாரம் ஸ்டாக்கா இருக்கும் போல இருக்கே. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வர்த்தி சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வர்த்தி மேலாட வந்தாரா. ஆதி கருடவனே, ஆதி கருடவனே. என்ன ஆடு திருடுறவனு பாடுற? என்ன ஆடு திருடுறவன் இல்லம்மா, எங்க அப்பா என் கருப்பனை அழைக்கிறேன். அதானே. ஆதி கருடவனே, ஆதி கருடவனே, நீலமேகவண்ணா அந்தரத்தில் வரவழைத்து 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 இந்த உலகளந்த மாயவனே இறங்கி வாடா. கச்ச வரிஞ்சு கட்டி கருப்பாடா உன் கருங்கச்சே சுங்கமிட்டா. என்ன வரிஞ்சு கட்டி நல்ல வேற மாதிரி விடுதா. வெள்ள குதிரை ஏறி கருப்பா, வெள்ள குதிரை ஏறி ஓ வீச்சருவா கையில் கொண்டு வராரு கருப்பர் வராரு. கருப்பே வராரு. அந்தோம் கிட்டிக்கிட்டுங்க ஆகாசம் மினுங்க ரெண்டும் உருட்டிக்கிட்டு காலி தலக கட்டிக்கிட்டு மதுரை வராரு. மதுரை கருப்பா வாடா வாடா. ஆடி முடிச்சுட்டா. ஏங்க கருப்பனை கேட்டா பைரவர்ல வந்தாரு. 2 பேரும் ஒண்ணுதான். சரி, நீங்க நல்லா அறிய நல்லா பண்றீங்க. சரிங்க, உங்களை பார்த்து உனக்கு காதல் பண்ணுங்க. நான் பண்றதை விட இன்னைக்கு நீங்க காதல் பண்ணுங்க. நான் பண்ணவா? பண்ணுங்க. என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? ஒரு ஆணும் பெண்ணு ஒண்ணு சேர்ந்தா அப்படி நல்ல பாம்பு சார பாம்பு மாதிரி பின்னி பிணையணும். பிணையுவீங்களா? ஏற்கனவே 10 பேரை கலப்பி விட்டுட்டேன். பிணிஞ்சோம்னா எல்லாரும் எந்திரிச்சு போயிடுவாங்க. பெட்டிக்காரன் சொல்ற பாட்டை பாடலன்னா அவ்வளவுதான், வாசிக்க மாட்டான். ஏன்னா செட்டப் சேருது இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி. சரி, 1 2 3 4. இன்பமே
வேண்டுமோ நெஞ்சனை போதுமே பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமோ கைவிரல் மோதிரம் காண நன்றி 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 கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி எங்க ஏன் காதல நான் சொல்லிட்டேன் பெட்டிக்காரன் மிருகக்காரன் என்னாச்சு அது தெளிச்சிட்டேன் அள்ளி என்னடா முத வாங்குற மாதிரி மயக்கம் போட்டு விடுறீங்க மயங்கிட்டேன் இங்க வா ரெண்டாவது வாட்டி கொடுத்தாதான் அவங்க எந்திரிப்பாங்க இங்க வா தீர்த்தத்தை தெளிச்சு விடுவான் என்ன ஒரு தீர்த்தம் மட்டும் கேக்குது கடைசியா சிவாஜி கணேச சார் ஏன் செத்தார்னா இவங்க ரெண்டு பயலாலதான் காளி சொல்லலாம் சரி உங்க காதல நீங்க சொல்லிட்டீங்க காதல நீங்க சொல்லுங்க நம்ம காதல மனோகரா நான் இது வரைக்கும் யாரை நம்பி மோசம் போனதில்லை நீங்க என்ன கையை விடாம காதல் பண்ணணும் சீச்சி கவுச்சு அடிக்கும் பழைய பட்டா சரிண்ணே முடிஞ்ச அளவுக்கு பழைய பட்டா தண்ணீர் இல்லையா அதுல இருந்து நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே நிலவை போலவே பாலை குமரி நீயும் வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் பாசம் மலருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா நேசமாக பேசிடாமல் பாசம் மலருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா அந்த நிலமே ஆடும் அமுத நிலை பாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா பெண்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா இதயவானிலே தோன்றும் கனவை போலவே நிலவை போலவே உதயமாகுதே காதல் ஊஞ்சலாடி ஊஞ்சலாடி நீசமாக பேசிடாமல் பாசம் மலருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா நீசமாக பேசிடாமல் பாசம் மலருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா அன்பு நிலமே ஆடும் அமுத நிலை பாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா உன்னை காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா கண்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா நன்றி அண்ணே போதுமாண்ணே நன்றி வணக்கம் வணக்கம் போயிட்டு வருவோமா தலை இது கொஞ்சம் வாய்ஸ் எக்கோ வைங்கண்ணே
டான்சர் விஜயக்கா அவர்களுக்கு அண்ணன் சார்பாக அன்பளிப்பு கொடுத்து பெருமை பெற்றிருக்கா 500 ரூபா தானே. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. ஆசையே அன்னை போலே நாமெல்லாம் அதன் மேலே, ஆசையே அன்னை போலே நாமெல்லாம் அதன் மேலே, ஓடும் போலே ஆடிடுவோமே ஆளாளிலே. நாளை உலகின் பாதை என்றே யார் காணுவார்? ஆசையே அன்னை போலே நாம் எல்லாம் அதன் மேலே, ஓடும் போலே ஆடிடுவோமே ஆளாளிலே. காலம் போகும் பாதை எங்கே யார் காணுவார்? ஆசையே அன்னை போலே நாம் எல்லாம் அதன் மேலே, ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. இருப்பது கனவு காலம் வகுத்த கணக்கை எங்கே யார் காணுவார்? ஆசையே அன்னை போலே நாம் எல்லாம் அதன் மேலே, ஓடும் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. நன்றி நன்றி நன்றி. இந்த பாடலை பாராட்டி நமது காடரந்தங்குடியை சேர்ந்த நாகநாதன் அவர்கள் சார்பாக ரூபாய் 101 ரூபா தானே அன்பு மைச்சான் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றிகள் அவருக்கு நன்றி. சாப்பிட்டு